பயங்கரமாக பசிக்குது. இந்த கடையில் கேட்கலாம். அண்ணா அண்ணா நான் என்னண்ணா நமக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப தூரத்துலேருந்து வரேங்கண்ணா. அந்த பயங்கரமாக பசிக்குதுங்கண்ணா. எதாவது சாப்பிட்றது எதாவது கிடைக்குங்கண்ணா. இப்போ எதுவும் கையில் காசு இல்லைன்னா காசு பணம் வேறு இருந்த காசுக்கு பெட் அடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு போகணும். எங்கள் வீடு 100 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும். ட்ராவல் பண்ணணும். பயங்கரமாக பசிக்குதுண்ணா. ஏதாவது சாப்பிட ஏதாவது கிடைக்குங்களாண்ணா? நீங்கள் எதாவது ஜிபே என்கிட்ட இல்லைண்ணா. ஜிபே இல்லைங்கிட்ட எதாவது சரி எதாவது அதான் யோசிச்சேன். அந்த கடையை பார்த்து சரி உங்களை கேட்கலாம் அப்படின்னு. கேட்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. ஆனால் என்கிட்ட இப்போ பணம் இல்லைங்கண்ணா. அதுதான் நானும் ஜிபே இல்லைங்கண்ணா. ஜிபே என்கிட்ட ஜிபே லாக் ஆயிடுச்சுண்ணா. பாஸ்வேர்டு மாற்றி போட்டு லாக் ஆயிடுச்சு. அப்படி சொல்கிறீங்கண்ணா? பணியாரம் இருக்குங்கண்ணா. மீன் வேணாண்ணா. பணியாரம் அதே சாப்பிட்றது பணியாரம் தரேங்கிறீங்கண்ணா. அதே பெரிய விஷயங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. அண்ணா மீன் வேணாங்கண்ணா. பனையாரம் மட்டும் போதுங்கண்ணா. அண்ணா எனக்கு என்னண்ணா அதே ரேட்லாம் அதிகமாக இருக்குண்ணா. நீங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா. கேட்குறேன் ஏன்டா கேட்டேன்னு. இல்லைண்ணா நெக்ஸ்ட் டைம் வந்தால் கொடுத்துக்கலாம்ண்ணா. எப்படிண்ணா எப்படிண்ணா கேட்டோன்னே டக்குன்னு கொடுத்துட்டீங்கண்ணா. நம்ம எப்படிப்பட்ட யாரும் கேட்டதில்ல. சரிங்கண்ணா. யாரும் கேட்டது இல்லைங்கண்ணா. இது மாதிரி பசின்னு கேட்டனால கொடுத்துட்டீங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் யாரும் வந்து பசின்னு கேட்டால் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி நான் எவ்வளோ பெரிய மனசனை இந்த மாதிரி மனசை நான் பார்த்ததே இல்லையாண்ணா. உடனே கேட்டேன் பணியாரம் வச்சுங்க. உடனே மீன் எடுத்து வச்சிட்டீங்க. காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். அது சாப்பிட்றதே நான் வந்து அமௌண்ட் அனுப்புகிறாங்க. அக்கௌண்ட்டில் அனுப்புகிறாங்க. சரிங்க. முடியல கேஷ் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அதை அடுத்த தேடி அவங்களே வருவாங்க. அப்படிங்கிற டைமு நீங்கள் இப்படி அமௌண்ட் இல்லாத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த டைம் தேடி மறுபடியும் அடுத்த நாள் வந்து கூட அமௌண்ட் கொடுத்து. அப்படி சப்போஸ் நான் அந்த ரூட்டில் வர முடியலைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது? அதான் கேட்குறேங்கண்ணா. பரவாயில்ல விடுங்கண்ணா. நீங்கள் எப்போ வரீங்களா? என்னண்ணா இப்படி ஒரு மனசை நான் பார்த்தது நான் சூப்பர்ண்ணா. ஆனால் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அது பரவாயில்ல வைங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தட்டில் போட்டீங்க. இருந்தாலும் மன்னிச்சிக்கிங்கண்ணா. நான் சொன்னது சும்மா ஒரு பேச்சு சொல்லி கேட்கலான்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேமரா போயிட்டுருக்குண்ணா. உங்களோட வீடியோ போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படிண்ணா நான் கேட்டேன்னா உங்களுக்கு எப்படி எப்படி எடுத்து கொடுத்துன்னு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னா எப்படி இந்த மனசு வந்தது உங்களுக்கு? யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவீங்க. இது என்ன ஊருங்கண்ணா? அது நெத்திக்கொட்டை மேடுங்கண்ணா. இதுதான் சேலம் ஓமலூர் ரோடு. நல்ல மனசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்ல வளர்ச்சி அடையணும். மக்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து சாப்பிடணும். சரிங்களாண்ணா? சூப்பர்ண்ணா. வாழ்த்துக்கள். கை கொடுங்கண்ணா.